வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கௌதம். இது உங்கள் நருட்டோ டிஎன்பிசி சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th தமிழ் புக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் இருக்க முதல் இயல் தான். மொத்தம் இது 9 இயல் இருக்குது. முதல் இயல் தமிழ் தேன், இந்த இயலை தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற செய்யுள் பகுதி இன்பத்தமிழ். இந்த செய்யுள் பகுதி பாரதிதாசன் இயற்றியிருக்காரு. அதாவது நம்ம குழந்தைங்களை கண்ணே மணி அப்படின்னு கொஞ்சுவது போல் இவரை செந்தமிழுக்கு பல பேரை சுட்டி மகிழ்வதை இந்த பாட்டு மூலமாக நம்ம பார்க்கலாம். பாட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிக்கலாம். தமிழுக்கு அமுது என்று பெயர், அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நீர், தமிழுக்கு நிலை என்று பெயர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழங்கள் வாயுவிற்கு நிருமித்த ஊர், தமிழங்கள் இளமைக்கு பால். ஃபஸ்ட்டு 3 மட்டும் அது ஒரு ஃப்ளோவில் இருக்கும், செகண்ட் 3 வேறு ஃப்ளோவில் இருக்கும். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழங்கள் புகழோருக்கு புகழ்மிக்க வேல், தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பாரதிதாசன் ஏற்றிருக்காரு. நிருமித்தனா உருவாக்கி, நிருமித்த ஊருன்னு வரல, அதுக்காக. விளைவுக்குனா வளர்ச்சி. இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா அந்த ரெண்டு லாஸ்ட் லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஞாபகம் வச்சோன்னா நம்ம பொறுத்துக்களை வந்துச்சுன்னா கூட ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அமுதென்று பெயர் உயிருக்கு நீர், நிலவென்று பெயர் சமூகத்தின் விளைவிற்கு நீர், மனமென்று பெயர் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், இளமைக்கு பால், பாலுன்னு புலவருக்கு புகழ்மிக்க வேல், உயர்வுக்கு வான், வானுன்னு தேனு ஞாபகம், சுடர் தந்த தேன். அது இந்த இல்லு பார்த்திங்கன்னா ரைமிங்காக இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், பால் வேல், வான் தேன், தோல் வால் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இது 1 டைம் படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பொருளை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதான் உயிருக்கு தமிழ் உயிருக்கு இணையானது, நிலவுனா சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது, தமிழ் மனம் போன்றது, வாயுவிற்கு உருவாக்கப்பட்ட ஊர், இளமைக்கு காரணமான பால், புலவருக்கு புகழ்மிக்க வேல், அதே மாதிரி உயர்வுக்கு எல்லையான வானம் போன்றது. தமிழ் சோர்வு இருக்கும்போது நம்ம தண்ணி கிடைச்சாவே எப்படி இருக்கணும், அதை குடிக்கும்போது சோர்வு நீங்கிடும்ல, அதுபோல் அந்த டைமில் தேன் கிடைச்சா எப்படி, அந்த மாதிரி தான் தமிழ் அப்படின்னு சொல்கிறார். அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல், கவிதைக்கு வைரம், அதான் வாள் பார்த்திங்கன்னா வாளே வெட்டக்கூடியது, வைரம் படித்த வாள்னால் அது எப்படி இருக்கும், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ பாரதிதாசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதியார் மேல் பற்று கொண்டதுனால் பாரதிதாசன் பேர் மாற்றிக்கினார். இவங்க அப்பா பேர் கனகசபை லக்குமி அம்மாள். பாரதிதாசி ஒன்று. அதே மாதிரி அவர் இறந்தது பார்த்திங்கன்னா 21/4 4ஆம் மாதம் தான் வருது. 2 பாரதிதாசன் புரட்சி கவி அப்படின்னு புகழாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பாவேந்தர் பாரதிதாசன் சிறப்பிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் இந்த பாடல் பகுதி நமக்கு தமிழ் என்ற தலைப்பின் கீழ் ஒரு கவிதை இருக்குது, அதில் இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் இயற்றிய நூல் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கினா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இரண்யன் இணையற்ற வீரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கழைக்குத்தி அப்படின்ற ஒரு பொண்ணை காதலில் விழுறாரு. காதலில் விழுந்தவொடனே அந்த பொண்ணு வேணான்னு பிரேக்கப் பண்ணியிருந்து அந்த காதல் நினைவோடவே இருக்கார். அன்னைத்துக்கு அவருக்கு முன்னாடி காதலா கடமையா அப்படின்னு இருந்து அன்னைத்துக்கு அவர் கடமையை சூஸ் பண்ணுறாரு. அவர் இளைஞருக்கு ஒரு இலக்கியமாகவும் இருக்கார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா சேர தாண்டவத்தை கற்றுக்கிறாரு. அந்த சேர தாண்டவம் ரொம்ப சௌமியமான ஒரு நடனம்னு வச்சுக்கோங்க. அதை ஆடுறது இவர் கொஞ்சம் நல்லா ஆடலை. அப்போ சேர மக்கள்னால் எப்படி மலையில் தானே இருப்பாங்க, குறிஞ்சி மக்கள் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, சௌமியமான நடனத்தை ஏன் எப்படி ஆடுறீங்க அப்படின்ட்டு. உடனே அவர் கொஞ்சம் திட்டினோடனே டிப்ரெஷனில் போயிடுறாரு. டிப்ரெஷனில் போயிட்டோடனே நான் இப்போ இருக்கிற மக்கள் மாதிரி அவர் மலையேற போகிறாரு. இரண்யன்ற ஒரு வீரன் அவர் சஞ்சீவி பர்வதத்தை ஏறலான்னு நினைக்கிறாரு. அப்போ அங்கேருந்து சாரல் விழுது. அங்கே இருக்கிற குயில் பாடவும் மாட்டேங்குது, ஆந்தையும் பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அந்த மலையெல்லாம் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு தமிழுக்காக ஒரு இயக்கத்தை நடத்துகிறாரு. அந்த இயக்கம் என்னென்னா பாண்டியர்கிட்ட பரிசு வாங்கிறதுக்காக நடத்துகிறாரு.
அவர் பாண்டியர்கிட்ட பரிசு வாங்க போகிறாரு. அவர் வந்து சரி நீ என்ன கவிதை இருக்க பாடி காட்டு அப்படின்றாங்க. கண்ணகியும் மணிமேகலையும் வச்சு தமிழ் அச்சின் கத்தி அப்படின்னு வந்து ஒரு பாடலை வந்து பாட போகிறேன் அப்படின்னாரு. அவர் பாடுறதுக்கு முன்னே உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க, பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு நல்லதாக ஒரு தீர்ப்பு கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்பிடுறாரு. அது வந்து அவர் அமைதியாக வாங்கின்னு வீட்டுக்கு வர்றாரு. வீடு பார்த்திங்கன்னா இருண்டு போயிருக்கு. அந்த பரிசு பிரித்து பார்க்குறாரு. அந்த பரிசில் வந்து ஒரு விளக்கு இருக்குது. விளக்கை பற்ற வைக்கிறாரு. அது பற்ற வச்சோடனே அவங்க பாட்டி வந்து நல்லா சிரிக்கிறாங்க, அழகாக சிரிக்கிறாங்க. சிரித்தோடனே எதிர்பாராத ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி பேர மேலே ஒரு அன்பாகவும் காதலாகவும் இருக்காங்க. அவ்வளோதான் பாரதிதாசன் பற்றி சொல்கிறதுக்கு. அடுத்தது போயிடலாம். அப்படியே அடுத்ததாக இந்த செயல் பகுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழே உயிரே வணக்கம், தாயா பிள்ளை உறவா உனக்கும் எனக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காசி ஆனந்தன் ஏற்றிருக்காரு. இது பாருங்களேன். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமுதே கசப்பு புளிப்பு நினைக்கும், தமிழன் என் நெஞ்சு இனிக்கும். அந்த கசப்பு புளிப்பு இனிக்கும் அப்படின்னு அப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து காசி ஆனந்தன் எழுதுனது. அடுத்ததாக பண்ணுறீங்கன்னா அடுத்த செயல் தமிழ் கும்மி. அந்த பொறுத்துக்க சொன்னேன்லங்க விளைவுக்கு பாருங்கள், அது தகுந்தவர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புலவருக்கு வந்து வேல், இளமைக்கு வந்து பால், அறிவுக்கு வந்து தோல், அதுக்கப்புறம் விளைவுக்கு வந்து நீர். விளைவுனா விளைச்சல், அது ஒரு பொருள் பார்த்தோம்ல, இருக்கு பாருங்கள். விளைவுனா வளர்ச்சி. அடுத்ததாக வந்து தமிழ் கும்மி அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் தான் ஏற்றிருக்காரு. தமிழ் தேன் அப்படின்ற டாபிக்கில் வந்துச்சு. இந்த வந்து தமிழை பற்றி பெருமையாக பேசப்பட்டு தான். கும்மினாவே பொதுவாக வந்து கூட்டமாக வந்து ஆடி மகிழ்ச்சியாக பாடுவது. அதில் வந்து தமிழ் பெருமையை வந்து பாடி கும்மியை அடிப்பது அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் இந்த பகுதி. இது பார்த்திங்கன்னா பாவலர் பெருஞ்சித்திரனார். இது தமிழ் கும்மி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. இளம் கோதையர்னா பெண்களே. நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகை எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. 8 திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு வடக்கு. அந்த திசை ஊழி பல கண்டும் அறிவு ஊற்றெடுத்தும் 100 பல கொண்டதும். ஊழி பல கொண்டதும் ஆழிப்பெருக்கு கடலும் வந்து அதுக்கப்புறமும் தமிழ் நிலைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் போன்ற மேன்மையும் இந்த உலகம் வாழ்ந்திட வழிகாட்டும் தமிழ் அப்படின்னு சொல்கிற பெருஞ்சித்திரனா. இந்த பாட்டோட பொருளை பார்த்தோம்னா இதில் பார்த்திங்கன்னா உள்புட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை, ஊழினா நீண்டது ஒரு காலப்பகுதி, ஆழிப்பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம். இது உள்ளப்பூட்டு அப்படின்னா மட்டும்தான் புதுசாக இருக்குது, மீதியெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இதில் பெண்களே 8 திசையில் கும்மி கொட்டுங்கடி. பல 100 ஆண்டுகளும் கண்டது தமிழ், அறிவூற்றாகிய நூல்கள் பலவற்றையும் கொண்டுள்ளது. அதே மாதிரி கால மாற்றங்களால் அழியாதது நிலைத்து நிற்கும் மொழி தமிழ். மனதின் அறியாமை நீக்கும் மொழி, அன்பு பலவற்றின் இன்பம் தரும் பாடல்களை நிறைந்திருக்கும் மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிர் போன்ற உண்மை ஊட்டும் மொழி, அறத்தின் உயர்ந்த அறத்தினை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகாட்டும் மொழி தமிழ். இதுக்கப்புறம் பாவலர் பெருஞ்சித்திரனார். இவரோட பேர் பார்த்திங்கன்னா மாணிக்கம், இயற்பெயர். இவர் வந்து கொய்யா கனி, கனிச்சாறு பல நூல்களை இவர் துரை மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு வந்து பாவலர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நூல் இருக்குது, அதை வந்து நம்ம வரிசையாக படிக்கலாம். அதை நம்ம ஷார்ட்கட்டாக ஒரு கதை வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கினா தான் நூல்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். தேன்மொழின்னு ஒரு குழந்தை வந்து கொய்யாக்கனி வாங்கிட்டு வருது. அந்த கொய்யாக்கனி பார்த்திங்கன்னா கிளி கச்சிருக்கு. அதில் வந்து கனிச்சாறு வந்து அப்படியே நிலத்தில் விழுது. நிலத்தில் விழுந்தோடனே அந்த சாறு ஒழுவத்துக்கு காரணம் என்ன, அந்த சிட்டுக்குருவிங்க வந்து அந்த கொய்யாப்பழத்தை வந்து கடிச்சிருக்கு. அந்த சிட்டுக்குருவிங்க வந்து பள்ளி பறவை மாதிரி. அதை எடுத்துகிட்டு அந்த குழந்தை வந்து போகுது கிளாஸுக்கு. தமிழ் ஐயா வந்து பார்க்குறாரு.
ஐயா இந்த கொய்யாப்பழம் இப்படி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உலகத்தில் 100 கொய்யாப்பழம் இருந்தாலும் இந்த கொய்யாப்பழம் வந்து என் சுவை உடையது, 8 சுவை உடையது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 8 சுவை 80 மாதிரி தெரியும். மாதிரி அந்த குழந்தை இருந்தாலும் அது பிடிங்கி சாப்பிட்டுறாரு அந்த கொய்யாப்பழத்தை. இப்போ இந்த கதையிலேருந்து ஒவ்வொரு நூலாக பார்க்கலாம். தென்மொழி, அதுக்கப்புறம் கொய்யாக்கனி, கனிச்சாறு, தமிழ் நிலம். அதான் ஃபஸ்ட்டு சொன்னல, கொய்யாப்பழம் வந்து தேன்மொழின்ற பொண்ணு வந்து வாங்கிட்டு வரும்போது அது சாறு இது நிலத்தில் விழுது. அதுக்கப்புறம் வந்து தமிழ் சிட்டு, பள்ளிப்பறவை, ஐயை அப்படின்னா தமிழ் சிட்டு வந்து அந்த கொய்யாப்பழத்தை கொத்து வந்து தமிழ் சிட்டை, இந்த குழந்தைங்கள்லாம் பள்ளி பறவைங்க மாதிரி தமிழ் கிட்ட திரும்புது ஐயை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நூற்றாசியம், உலகியல் 100 ஆசிரியர் இருந்தாலும் உலகத்தில் 100 வகை இந்த கொய்யாப்பழம் இருந்தாலும் அந்த கொய்யாப்பழத்தை வந்து பிடிங்கி அவர் மாதிரி இருந்தாலும் சாப்பிட்டுறாரு அப்படின்றது தான் 100 ஆசிரியர் வந்துச்சு. உலகியல் 100, உலகத்தில் 100 பேர் இருந்தாலும் என் சுவை 80, அந்த கொய்யாப்பழம் வந்து 8 சுவை உடையது. புகு வஞ்சி, மாதிரி இருந்தாலும் அதை பிடிங்கி சாப்பிட்டுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படியே போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து கனிச்சாறு அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் வந்து 8 தொகையாக வெளிவந்திருக்கு. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது, கனிச்சாறுன்ற நூல். அடுத்தது பார்த்திங்கன்னா வாணிதாசன் வான்வழி, நெருப்பு, மண், மழை, மலை, ஊன், உயிர், உணர்வு, ஒளி, தேன், மக்கள், செந்தமிழே வாழிய வாழிய. வான் தோன்றி, வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மழை தோன்றி, மலை தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, வாய்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழ் தோன்றித்தே வாழிய வாழிய. இந்த மாதிரி தோன்றின்னு வந்துச்சுன்னா வாணிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வளர்த்தமிழ் உரைநடை பகுதி, உரைநடை உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம பார்க்க வரோம். மனிதன் பரிமாண வளர்ச்சியில் சிறப்பானது ஒன்று மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மற்ற உயிரினங்களில் வந்து நம்மளை வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுறதுக்கு ஒரு கம்யூனிகேஷனாக மொழி தான் இருக்குது. உலகில் வந்து 6000 மொழிக்கு மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் வந்து பேச்சு வடிவமும் எழுத்து வடிவமும் உள்ள மொழிகள் சிலது தான். அதுலேயும் வந்து உலக மொழிகள் பலவற்றில் இலக்கியம், இலக்கணம் போன்ற வளமெல்லாம் வச்சிருக்க மொழி வந்து இன்னும் கம்மி. அதே மாதிரி செம்மொழி மிக்க அந்த அந்தஸ்து, செம்மொழி அந்தஸ்து இருக்கிற மொழியெல்லாம் எண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. தமிழ் வந்து அந்த செம்மொழி அந்தஸ்தில் இருக்க மொழி, போற்றத்தக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழ் இலக்கணம் இனிமையானது. தமிழ் மொழி வந்து இயல்பாகவே இனிமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதியார் கூட யாமறிந்த மொழிகளிலே தமிழ் போலும் இனிதானது காணோம். அது காணணும் வந்து அதோட எளிய வடிவம்தான். அது என்ன எளிய வடிவம்னு பின்னாடி சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பாரதியார் வந்து என்று பிறந்தவள் என்று உணரா இயல்பினாலும் எங்கள் தாய் அப்படின்ட்டு தமிழை மறுபடியும் போட்டுறாரு. தமிழ் நிறைய போற்றி பாடுறது வந்து பாரதியார் தான் இருக்கும். அடுத்தது இந்த வசனத்தை படிங்களா. சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோன்றும், அது மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகு இலக்கணம் தோன்றும். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து ரொம்ப பழமையான நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். அது இலக்கிய நூல் இல்லை, இலக்கணம். அதாவது வந்து சாலை மாதிரி இல்லை, அது விதிகள் மாதிரி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ நூல் இருந்திருக்கு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இருக்கிற பழமையான நூலே தொல்காப்பியம் தான். அப்படி பார்க்க போனால் இலக்கண நூல் அது, இலக்கிய நூல்களெல்லாம் இவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்க சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும், முன்னதாகவே நிறைய இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எளிய மொழி. இதை வச்சே நீங்கள் வந்து தொன்மையான மொழி என்பதை உணரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய மொழி என்னன்னா ஒலிப்பு முறைகள் வந்து அறிந்து கொள்வது எளிது. இயல்பாக பார்த்திங்கன்னா அமுது அப்படின்னா அந்த எழுத்து அப்படியே படித்தாவே ஒலிப்பாக இருக்கும். இது எப்படின்னா இங்கிலீஷ் எடுத்துக்கோங்களேன், அதில் இருக்க டெக்ஸ்டெல்லாம் அப்படியே படித்தா வந்து அந்த வார்த்தை ப்ரொனன்சியேஷன் வராது, மாற்றி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இயல்பாகவே அப்படி இருக்குது. அமுது
அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிபிஎல்ஏ ஆப்பிள் அப்படின்றது வந்து ஏபிபிஎல்இ அப்படின்றது ஆப்பிள்ன்றது வராது, அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வலஞ்சுழி எழுத்து ஈஸியாக இருக்கிற எழுத்து பார்த்திங்கன்னா வலஞ்சுழி எழுத்து ஏ இந்த மாதிரி எழுத்தெல்லாம் இது வந்து ஈஸியாக நம்ம எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இடஞ்சுழி எழுத்து தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிகமான எழுத்து வந்து வலஞ்சுழி எழுத்து தமிழ் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இலக்கியங்களை வச்சு தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படின்ற வந்து வார்த்தைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் அப்படின்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் கிளவி அந்த பாட்டில் இருக்குன்றாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் வஞ்சி கண்டத்தில் இருக்குது. அந்த வடி அடிகளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதுதான் கீழே இருக்கிறது நூல் பேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழன் அப்படின்ற வார்த்தை வந்து அப்பர் தேவாரத்தில் இருக்குது. தமிழனை கண்டாய் அப்படின்ட்டு அதுக்கே அந்த நூல் பேர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சீர்மை மொழி அப்படின்னா சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும். தமிழ் என்ன அப்படி ஒழுங்குமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்த்திணை அக்ரிணை, அதாவது உயர்த்திணை அப்படின்னா அதுக்கு எதிர்த்து சொல் வந்து தாழ்த்திணை அப்படின்னு வரும். அந்த வார்த்தையை யூஸ் பண்ணால் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு உயர்வு அல்லாத திணை, அதுதான் அல் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை அக்ரிணை அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து பாகற்காய் அப்படின்னா கசப்பு சுவையுடையது வந்து பாகு அல் காய் அப்படின்றாங்க. பாகுனா இனிப்பு, அல்லாத காய், அந்த பாகற்காய். இதான் வந்து சீர்மையான மொழின்றதுக்கான எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் வந்து வளமையான மொழி. ஒரு பூ பார்த்திங்கன்னா அதோடைய நிலை சொல்கிறாங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா பூ வந்து அரும்பிலிருந்து மொட்டாக மாறினது வந்து ஒரு குழந்தை முகம் மலர்ச்சியோடு வந்து பார்க்கும்போது அது அலர் அடிச்சுட்டு கீழே வந்துடுது. கீழே வந்தோடனே கீழே வந்து செம்மண் ஒட்டிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அலறுதுன்னா ஆச்சரியத்தோடு அலறுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அரும்பு மொட்டாக மாறினோடனே அந்த குழந்தையோட முகம் மலர்ந்து ஏய் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அலர்ந்து அது பார்க்கறதுக்கு வரும்போது தடுக்கி கீழே வந்து அந்த செம்மண் வந்து காலில் ஒட்டிடுது அப்படின்னு முட்டியில் ஒட்டிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அரும்பு, முட்டு, அதுக்கப்புறம் வந்து முகை, அதுக்கப்புறம் மலர், அதுக்கப்புறம் மலர், அதுக்கப்புறம் வி, அதுக்கப்புறம் வந்து செம்மல் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழோட மொழி வளத்துக்கு சொல்கிறாங்க. அரும்பு, முட்டு இந்த மாதிரி 7 வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு மொழியிலையும் இல்லை அப்படின்ற தமிழோட சிறப்பை சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வளமை மிக்க மொழி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருக்கத்தை பார்க்கலாம். தமிழ் வளமை மொழி. தொல்காப்பியம் நன்னூல் உட்பட்ட இலக்கிய நூல்களும் உள்ளன. 8 தொகை 10 பாட்டுன்ற இலக்கிய நூலும், அதுக்கப்புறம் திருக்குறள் போன்ற அறநூல்களும், 14 கீழ்கணக்கு நூல்களும், சிலப்பதிகாரம் 50 காப்பியங்களும், அதுக்கப்புறம் 5 காப்பியங்களும். இலக்கியம் இலக்கண வளம் நிறைந்த மொழி தமிழ் மொழி. பூவுக்கு பார்த்திங்கன்னா அது பூவோட 7 நிலையும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மா என்ற ஒரு சொல்லுக்கு மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள் உண்டு மான்ற ஒரு வார்த்தை. இப்போ மான்ற வார்த்தையை பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக எது ஞாபகம் வச்சுக்குவோம். மரம், மானா மரம், மாமரம். மானா விலங்கு, பெரிய, வாமா போமான்னு திருமகள், அதுக்கப்புறம் அழகு, அம்மாடியோ அப்படின்ட்டு அந்த மா சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. அதுக்கப்புறம் அழைத்தல் அதை வாமா போமா அதே தான். இந்த அளவு, அறிவு, துகள், மேன்மை, வாய், வண்டு, வயல், வண்டு இது மட்டும்தான் வந்து நம்ம மைண்டில் இருக்காது. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிது. அறிவை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு ஒரு துகளை வயலில் இருக்கிற ஒரு துகளை பார்த்து அதை வண்டுன்ட்டு மேன்மையை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்மொழி. தமிழ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து வளர்ந்துட்டு இருக்குது. அதை தான் சொல்கிறேன். எண்ணத்தை வெளிப்படுத்துக்கு இசை தமிழாகவும், உள்ளத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து நாடக தமிழாகவும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இலக்கிய வடிவங்கள் புதிதாக துளிப்பா, புது கவிதை, செய்யுள் அப்படின்னு உருவாகுது. அதே மாதிரி வந்து தமிழ் கவிதை வடிவங்கள் வந்து கட்டுரை, புதினம்,
சிறுகதை போன்ற உரைநடையாகவும் இருக்குது. கவிதை வடிவம் வந்து பார்த்திங்கன்னா துளிப்பா, புது கவிதை, கவிதை செய்யுள் அப்படின்னு கவிதை வடிவமாகவும், உரைநடை வந்து கட்டுரை, புதினம், சிறுகதை அப்படின்ட்டு இந்த வடிவிலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்றும் மேலும் வளர்ந்து கொண்டே வருது. வளர்த்தமிழ்னா கணினி தமிழ் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து இப்போ இலைன்னு பார்த்தீங்கன்னா அரச மரம், மாமரம், பலாமரம் அதற்கு இலைன்னு சொல்லுவோம். அது கீரை வகையில் வந்து அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை அதுவும் இலை தான். அது வந்து நம்ம கீரை வகையில் சொல்லுவோம். அதே மாதிரி அருகு, கோரை வந்து புல் வகையில் சொல்லிவிடும். நெல் வரகு வந்து தாளுன்னு சொல்லுவோம். மல்லி வந்து தழைன்னு சொல்லுவோம். அது வந்து சப்பாத்தி கள்ளி, தாழை இதெல்லாம் பார்த்திங்கன்னா மடலுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கரும்பு நாணல் வந்து தொகை, பனை வந்து ஓலை, கமுகு பாக்கு வந்து கூந்தல். அந்த பாக்கோட இலை பார்த்திங்கன்னா கூந்தல் மாதிரி இருக்கும். அது வந்து கூந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதுமை மொழி. புதுமை இன்றைய அறிவியல் நுட்பத்துக்கு ஏற்ப கலை சொற்கள் வந்து தமிழில் இருக்குது அப்படின்றாங்க. இன்டர்நெட் இணையதளம், முகநூல், ஃபேஸ்புக் வந்து முகநூல், வாட்ஸ்அப் வந்து புலனம், குரல் தேடல் வந்து வாய்ஸ் சர்ச். அதுக்கப்புறம் சர்ச் என்னன்றது சர்ச் இன்ஜின் அப்படின்றது தேடுபொறி, செயலி ஆப் அப்படின்றது செயலி, டச் ஸ்க்ரீன்ன்றது தொடுதிரை. இந்த மாதிரி வந்து புது புது வேர்டெல்லாம் தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சமூக ஊடகம், செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றில் பயன்படும் மொழியாகவும் விளங்குகிறது தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இலக்கண நூலான தொல்காப்பியம் நன்னூல் வந்து நம்ம தமிழ் நல்லா படிக்கிறதுக்காக எழுதப்பட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா கணினி மொழிக்கு ஏற்ற மாதிரி நுட்பமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது மூத்த மொழியான தமிழ் வந்து கணினி மற்றும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. இது நம்ம புதுமையான மொழியாக திகழ்கிறது. இதை வந்து நம்ம கற்றுக்கிறத படிப்பது வந்து பெருமை அல்லவா? இதை நம்ம வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறது நம்மளோட கடமை தானே அப்படின்னு கேட்குறாங்க. இதோட இந்த உரைநடை பகுதி இதில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எண் அப்படின்ட்டு இது இருக்கும். இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சாப்பிட வேண்டும், எடுத்து அரைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் இருக்குது. காலை உணவை நன்றாக சாப்பிட ருசித்து சாப்பிட வேண்டும், எடுத்து அரைத்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரைநடை பகுதி 2000 ஆண்டாக வழக்கில் உள்ள தமிழ் வார்த்தைகள் என்னென்ன நூலில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலித்தொகை பார்க்குறோம். கலித்தொகையில் பார்த்திங்கன்னா வேளாண்மை இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. வேளாண்மை செய்கிறவங்களாம் பொதுவாக களி அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நற்றிணை பார்த்திங்கன்னா உழவர் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்குது. உழவர் வந்து நல்லவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகையில் பார்த்திங்கன்னா 3 வேர்ட்ஸ் இருக்குது. குறுந்தொகை பாம்பு, முதலை, அதுக்கப்புறம் மீன். இது 3 வந்து மீன், அதுக்கப்புறம் செய், இந்த 4 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சின்ன தொகை வச்சுருந்தா அதில் வந்து குறுந்தொகை வச்சுருந்தா நம்ம பாம்பு, மீன், முதலை இதெல்லாம் வந்து அந்த களிமண் இருக்குல்ல அதில் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 10 இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. வெள்ளம்ன்ற ஒரு வார்த்தை தான். வெள்ளம் வந்துச்சுன்னா 10 ரூபா கூட இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அதான் 10. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், திருக்குறள் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது லாஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்தது வந்து திருமுருகாற்றுப்படை, உலகம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. அது ஒரு வேர்டு தான் இருக்குது. உலகத்தை காப்பர் வந்து முருகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகநானூறில் வந்து 2 வேர்டு இருக்குது. கொடை 1, மருந்து 1. கோடை காலத்தில் வந்து மருந்து சாப்பிடுவோம், அதுக்கு வந்து 400 ரூபா ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் புறநானூறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை. அகநானூறு வந்து கோடை காலத்தில் மருந்து சாப்பிட்றதுக்கு 400 ரூபா ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரும்பனாற்றுப்படை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், பெரும்பனாற்றுப்படை. பெரும்பனாற்றுப்படைனா பெருசு அப்படின்னா பார்னா உலகம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குல்ல, அப்படி ஞாபகம் வச்சுங்க. பெரும்பனாற்றுப்படை. அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம்
திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது? மருந்து, அன்பு, மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் மேலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேளாண்மை, மருந்து, அன்பு, உயிர், மகிழ்ச்சி, அரசு, இந்த வேர்டெல்லாம் இருக்குது திருக்குறளில். ஓகே, திருக்குறள் என்னென்ன இருக்குது? வேளாண்மை, அதுக்கப்புறம் மருந்து, அன்பு, அதுக்கப்புறம் உயிர், அரசு, மகிழ்ச்சி இருக்குது, அரசு. இந்த 6 வேர்ட்ஸ் இருக்குது தமிழ் திருக்குறளில். இதை நம்ம ஒரு கதை மாதிரி ஷார்ட்டாக ஞாபகம், இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, உயிருக்கு மருந்து வேளாண்மை. இதை நம்ம அரசாங்கம் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு வேர்டிங்ஸ் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் திருக்குறள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் தான் இருக்குது. தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா கிளவியாக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உலகம், உயிர், ஊழி. இந்த எல்லோ கலருக்கு தான் கிளவியாக்கம். உலகம், உயிர், ஒளி, இந்த 3 வேர்ட்ஸ் இருக்குது கிளவியாக்கத்தில். பார்த்திங்கன்னா கிளவி அப்படின்னு வச்சுங்க. உலகத்துலேருந்து உயிர் ஒழிஞ்சிடும், கிளவி இது அப்படின்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அகத்திணையில் பார்த்திங்கன்னா இந்த ஊருன்ற ஒரு வார்த்தை தான் இருக்குது. தொல்காப்பியத்தில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம். கிளவி உலகத்தை விட்டு ஒழிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஒழி, உலகம், இது ஒன்று கிளவியாக்கம். உலகம், உயிர், இதுவும் கிளவியாக்கம். அடுத்தது ஒழி. கிளவி உலகத்துலேருந்து உயிர் ஒழிஞ்சிடுச்சு, அதான் வயசாயிடுச்சுல, போய்டணும் கொண்டாத்தில் உயிர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகத்திணையில் பார்த்திங்கன்னா ஊர் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது அகத்திணையில். புறத்திணையில் பார்த்திங்கன்னா செல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கப்புறம் கலவியலில் பார்த்திங்கன்னா அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அன்பு களவாணிட்டான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கற்பியலில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. எல்லாம் கற்பனையில் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற்றுமையியலில் அப்படி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேற்றுமையில் புகழ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை தான் இருக்குது. வேற்றுமைனா வேறு ஒருத்தர் இருந்தால் தானே புகழ முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வினையியல்னால் ஒரு வினையை செஞ்சு முடியும் அப்படின்னா அர்த்தம் முடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அறிவுமதின்னு எழுதியிருக்காங்க. இது பர்த்டே சாங். நீண்ட 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 காலம் நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், 8 திசைக்கும் புகழ் வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயர் நிலவுதலின் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறேன், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த பாட்டு அறிவுமதின்றவங்க ஏற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கனவு பழித்தது. இந்த இயல் பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயலில் கதை பகுதி. ஃபஸ்ட் இயல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் போக போக சிம்பிளாக தான் இருக்கும். ஒரு சில இயலெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதி ஒன்று தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று அப்படியே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாகிடும். இது கனவு பழித்தது அப்படின்ற ஒரு கதை பகுதி. இது பார்த்திங்கன்னா 2 கதாபாத்திரங்கள், ஒரு குழந்தையும் அவங்க அத்தையும் இருப்பாங்க. அன்புள்ள அத்தை. குழந்தை பேர் இன்சுவை, அத்தை பேர் நறுமுகை. இந்த கதைப்பகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா, குழந்தை தமிழ் மீடியம் படிக்கும். அது நான் அறிவியல் சார்ந்து படிக்கலான்னு இருக்கேன், தமிழ் மீடியம் எனக்கு ஏற்றதா அப்படின்னா, தமிழ்லேயும் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்த நிறைய நூல்களும் இருக்குது, கருத்துக்களும் இருக்குது அப்படின்ட்டு எடுத்து காட்டுவாங்க. நீ நூலகத்தில் போய் படிமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதையில் பார்த்திங்கன்னா என்னென்ன நூல்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான இது மட்டும் பார்த்துக்கலாம், வேறு எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. கதைன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் கதை.
இதில் பார்த்தீங்கன்னா சிலவற்றை உன்னுடன் பகிர்கின்றேன் அப்படின்றாங்க. தமிழ் இலக்கியங்கள் உள்ள அறிவியல் சிந்தனைகளை சிலவற்றை உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து அவங்க அத்தை வந்து அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. நீர் நிலம் நெருப்போடு கலந்த இவ்வுலகம் இந்த அறிவியல் உண்மை வந்து தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ளதும் தொல்காப்பியத்தில் இருக்குது. நீர் ஆவியாகி வந்து பின்னர் மழையாக சொல்கிற இந்த செய்தி வந்து முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை போன்ற நூல்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரவ பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றை அளவை சுருக்க முடியாது அப்படின்ட்டு ஔவையார் வந்து அவங்க பாட்டில் சொல்லியிருக்காங்க. ஆழி அமுக்கின் முக்கியத்துவம் ஆழ்கடல் நாழி முகவாது நல்நாழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஔவையாரோட வேர்ட்ஸு. அதுக்கப்புறம் தொல்காப்பியம் பார்த்திங்கன்னா நிலம் நீர் தீ விசும்போடு 5 கலந்ததே உலகம். இது வந்து தொல்காப்பியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் நீர் முகந்த கமனிஞ்சுள் கார் 40. அதாவது வந்து கடல் நீர் வந்து ஆவியாகி மேகமாகும் அந்த செய்தி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி 18 பார்த்திங்கன்னா நெடுவல்லோடு நெடுவாசி பரந்த வடு ஊசியத்து தைத்த நிகழ்ச்சி வந்து 18 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதில் வந்து வெள்ளூசி அப்படின்னு பார்த்திங்கன்னா 18. அதுக்கப்புறம் வந்து கோட்சுரா அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றிணை. கோட்சுரா கட்சிருந்து அதே மாதிரி இதுவும் வந்து ஊசியால் தைச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நற்றிணை. 18 சொன்ன மார்பில் புண்படுவதை இயல்பு வீரனுக்கு ஒருவன் அதை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்து 18 கூறப்பட்டுள்ளது தான். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுறா தாக்கி ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையில் உள்ளது. கோட் சுறா அந்த செய்தி அதை குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து நற்றிணையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சை மருத்துவம் அந்த காலத்திலேயே வந்து அறுவை சிகிச்சை மருத்துவம் இருந்தது வந்து வியப்பளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் வந்து பார்க்க முடியும் அப்படின்றது வந்து கலீலியோ தான் சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. திருவள்ளுவர் மாலையிலையும் இருக்குது, கபிலர் எழுதிய அந்த பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். ஒரு சின்ன துளி நீரில் வந்து இருக்கிற பனை மரம் வந்து அப்படி ஃபுல்லாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் செய்திகளெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்து மோட்டிவேஷன் குத்தாசி அந்த குழந்தை வந்து எங்கே வேலைக்கு போகுது சொல்லியிருக்குமே. சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையில் பணியில் சேர வேண்டும், நாளை காலை போய் சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கடிதங்கள் எல்லாம் வந்து எடுத்து படித்து பார்த்து தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இதில் இருக்கிற இந்த செயல் பகுதியில் இருக்கிற இந்த வேர்ட்ஸு அடிகளெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். திணையளவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நூலுன்னு சொல்ல தெரியணும். இதுதான் இதில் வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ் வந்து முதன்மை பாடமாக வச்சு பயின்றவங்க வந்து நிறைய பேர் வந்து சிறப்பான நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு குடியரசுத் தலைவராக இருந்தார் அப்துல் கலாம். அதே மாதிரி வந்து இஸ்ரோவில் அறிவியல் அறிஞராக இருந்தார் மயில்சாமி அண்ணாதுரை. அதேமாதிரி இஸ்ரோவின் தலைவராக இருந்தார் சிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இப்போது நம்ம கண் முன்னாடியே இருக்கிற எக்ஸாம்பிள் அதை தான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட் இயல் முடிஞ்சிச்சு. அடுத்ததாக செகண்ட் இயல் இலக்கணம்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். செகண்ட் இயல் போகிறோம். செகண்ட் இயல் பார்த்திங்கன்னா இயற்கையில் தான். இதில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க செய்யுள் பகுதி. இந்த பாடல் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவின் குளிர்ச்சியும் கதிரவின் மென்மையும் மழையின் பயனையும் சிலப்பதிகாரம் போற்றி பாடும் பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்களை போற்றும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிறை போற்றும் அந்த கதிரவன், மாமழை போற்றும் என்னென்னு போட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட விளக்கம் இந்த கொடுத்துருக்காங்க. வான்நிலவை போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் அத்திப்பூ மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலவை போற்றுவோம். அதே மாதிரி கதிரவனை போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயமலம் வளம் வளரும் கதிரவனை போற்றுவோம். அடுத்தது வான்மழை போற்றுவோம்
கடற்சூழ் உலகு அருளை பொழியும் மன்னனைப் போல முகில் வாழும் காக்கும் வான்மழையை போற்றுவோம் அப்படின்னு பாடுறாங்க. அடுத்த சொற்பொருள் பார்ப்போம். திங்கள் நிலவு, இது எல்லாருக்கும் தெரியும். கொங்கு மகரந்தம் அலர், அந்த மலருடைய நிலையில் மலர்தல் நிலையை குறிக்கிட்டு அலர். திகரி ஆணை சக்கரம். பொற்கொட்டு பொன்மையான சிகரம். மேரு அப்படின்னா இமயமலை. நாமா நதி அச்சம் தரும் கடல். அதுக்கப்புறம் அலி அப்படின்னா கருணை. பாடலோட பொருளை பார்த்திங்கன்னா மேலே பார்த்துட்டோம், மறுபடியும் கொடுத்துருக்காங்க, இது ஒரு தாட்டி படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம், இதை ஏற்றியது பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இளங்கோவடிகள் இவர் பார்த்திங்கன்னா சேர மரபு சார்ந்தவர். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 2ஆம் நூற்றாண்டு. 50 காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இது தமிழனின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகின்றது. இதனோட மணிமேகலை சிலப்பதிகாரம் 2 சேர்த்து இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றது. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கை வாழ்த்தாக உள்ள பாடலை இந்த பாடப்பகுதியில் தந்திருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது புகார் 10 காண்டங்கள், அதே மாதிரி மதுரை 13 காண்டங்கள், அதே மாதிரி வஞ்சி பார்த்திங்கன்னா 7 காண்டங்கள். ஒவ்வொரு காண்டமும் என்னென்ன உண்மை சொல்லுது இதில் பார்த்திங்கன்னா முப்பெரும் உண்மை சொல்லும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு புகார் காண்டம் உள்வினை, அதாவது முற்பிறவி விரை நம்மளை பாதிக்கும் அப்படின்றத சொல்லுது. மதுரை காண்டம் அது அரசு அறம் தராத குற்றத்தினால அந்த மதுரை ஏறிக்கிறாங்களே, அதுதான் அரசியல் பிழைத்தோருக்கும் மரங்குற்றாகும் அப்படின்வாங்க. அடுத்தது வஞ்சி காண்டம் பார்த்திங்கன்னா கண்ணகிக்கு கோயில் கட்டுவாங்க, அதான் உயர்ந்தோரை எல்லாரும் போட்டுருவாங்க அப்படின்றது தான். அந்த ஒவ்வொரு காண்டத்துலேயும் முப்பெரும் உண்மை, 3 காண்டங்களில் முப்பெரும் உண்மை அதான் சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம்னா வேறு எதுவும் நம்ம பார்க்க தேவையில்லை, எதுனா இதுக்கப்புறம் கண்டினியூ வந்துச்சுன்னா நம்ம அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காணி நிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காணி நிலம் நம்ம பார்த்தோன்னா டாபிக் ரொம்ப பெருசாக போகுது, 37 நிமிஷம் வந்திருக்கு இப்போ வீடியோ. அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். காணி நிலத்துலேருந்து அடுத்த பார்ட்டில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ முதல் இயலில் முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் 2வது இயலில் ஒரு செயல் பகுதி மட்டும் சிலப்பதிகாரம் மட்டும் முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சு. அடுத்தது பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.